என்னத்த கார்த்திகை மாதத்துல இவ்வளோ குளிராக இருக்கா அப்போ இன்னும் மார்கழி மாதத்துல எப்படி இருக்கும்னு தெரியல. நானே எழுந்து சமைச்சு வச்சுட்டு தான் வெளில வரேன். இந்த குளிர்னால தான் லேட்டாக வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுறான். அப்படி இருந்தும் இப்படி குளிர்தத்த. நமக்கே எப்படி சொல்கிறேம்மா, அப்போல்லாம் மாலை போட்டிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாரு, காலையிலே இருந்து இந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் தாம்மா குளிச்சுட்டு இது பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்குவோமா. ஆமாம் த, அது என்னமோ உண்மைதான் த. இப்போ சும்மா நார்மல் கோலம் தான் தான் விடுறேன். இதோட மார்கழி மாதத்துல தான் காலைல சீக்கிரம் எழுந்து பூக்கோலம் விட்டு கலர்லாம் அடிக்கணும் த. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்போல்லாம் வந்து அந்த மாதத்தில் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னே தெரியாது. நாங்கள் எழுந்து கோலம் விடும்போதே பக்கத்து வீட்டிலலாம் கோலம் போட்டிருப்பாங்க. நானும் முன்னாடி எழுந்து வேணுன்னு பார்ப்ப முடியாது. நான் ஒரு 5 மணிக்கே எழுந்து கோலம் போடுவோம்மா. ஆனால் அங்கே உள்ளவங்க 3 மணிக்கெலாம் எழுந்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா ஜாலியாக இருக்குமா, நல்லா பெரிய கோலமாக விட்டு கலர் அடிக்கிறது. அந்த மாதத்துல எழுந்திருக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை த. இந்த பனி தான் த. எழுந்து ஒன்றுமே பண்ண முடியாது. தண்ணியில் கை வச்சா நேரம் என்னத்த பண்ண போகிறோன்னு தெரில. அதுவும் கரெக்டு தாம்மா, நாங்கள் தான் அதை கடந்து வந்துட்டோம். நீ இப்போ தான் இந்த பாதையில் போயிட்டே இருக்கீங்க. எல்லாம் ஒரு நாள் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். அதுவும் சரிங்க தான் த. சரிம்மா, அவளுக்கு சாப்பாடு கட்டிட்டு என்ன சாப்பாடு கட்டினா, கிளம்பிட்டாளா? த லெமன் சாதம் தான் கட்டி கொடுத்தா. அவள் கிளம்பிட்டா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இவ தான் உள்ளே தூங்குறாத்த. சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்மளாலே எழுந்திருக்க முடியல, பாவம். என்ன பண்ணுங்க. சரிம்மா, நானே இன்னைக்கு எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி வெளில வருமேன்னு வந்தேன். வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீ தண்ணி தெளித்து கோலம் போட்டேன். மல்லிகா வா பாஞ்சாலி, என்ன விஷயம் காலையில் வந்திருக்கு? அதுவா, ஒன்றும் இல்லை மல்லிகா, அவள் பேர் மறந்துடுச்சு. அவள் அவங்க பொண்ணோட பொண்ணுக்கு வந்து பர்த்டேன்னு கூப்பிட்டா. சரி உன்னையும் கூப்பிட்டால என்ன போகிற மாதிரியா அந்த என்னையும் கூப்பிட்டு போன்னு சொல்லலாம் தான் வந்தேன். வயசாகிடுச்சுல, அதனால தான் எல்லாம் மறந்து போச்சு. சரியா ஞாபகம் இல்லை. உன்னையும் வந்து கூப்பிட்டாங்களே யாருன்னா பர்த்டேக்கு. ஓ, ராணி பேத்தி பிறந்த நாள் ஃபங்க்ஷன் சொல்கிறியா பங்கஜம்? ஆமாம் மல்லிகா, அதுவே தான். சரி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்களா? சரி நீங்கள் எப்போ போவீங்கன்னு தெரில, போனால் உங்க கூட வந்துடலாம் தான். ஐயோ ஆமாம் த, அந்த ஃபங்க்ஷன் நானும் மறந்தே போயிட்டேன். மதியமாக கூப்பிட்ருக்காங்க. மதியம் 1 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. ஒரு 10 மணியை போல் கிளம்பலாம் த. பங்கஜம், அப்புறம் என்ன 10 மணிக்கு தான் கிளம்புவோம். சரி அப்போ கிளம்பும்போது உன்னையும் கூப்பிட்றோம், நீயும் வந்துடு. சரியா 3 பேரும் ஒன்றா போயிடலாம். சரி மல்லிகா, சரி. அப்புறம் பங்கஜம், ஏன் முன்ன மாதிரி நீ வெளில வரதே இல்லை? வெளில வந்து பேசவே மாட்டேற? அதுவா மல்லிகா, ஒன்றும் இல்லை. காலகாலத்தில் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு தேடிட்டுருக்கேன், பொண்ணு கிடைக்க மாட்டுது. அதுவே கொஞ்சம் வருத்தமாக இருக்கா, அதனால தான் வர முடியலை எங்கேயும். இன்னுமா பொண்ணு கிடைக்கல? நான் நினச்சேன் நேரத்துக்கு பொண்ணு கிடச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. இல்லை மல்லிகா, நானும் ஒரு 4-5 இடத்துல பார்த்தேன். ஒன்று பொண்ணு ஓகே ஆகலை. இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்கே கிடைக்கும்னு தெரில. போயிட்டு ஜாதகமாக பார்க்கணும். என்ன பண்ணுறது? சரி ஒன்றும் கவலைப்படாத பாஞ்சாலி, சீக்கிரம் பொண்ணு கிடச்சிரும். அவனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நேரத்துக்கு பண்ணியிருப்பான் போல. சரி அம்மா சொல்கிற பொண்ணை கட்டுவோன்ட்டு வெயிட் பண்ணி இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஒரு 27 வயசு ஆயிடுச்சு. 30 வயசுக்குள்ளே பார்த்து முடிச்சிடணுன்னு பார்க்குறேன். இன்னும் பண்ண முடியல. நானும் தேடிட்டு தான் இருக்கேன். பொண்ணு ஒன்றும் கிடைக்க மாட்டுது. இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணுறது? யாரும் பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் தரமாட்டுறாங்களே. கேட்டால் வேணான்றாங்க. என்ன காரணம்னு தெரில. பார்த்த இடத்துல ஒரு 2 இடத்துல பொண்ணு பிடிச்சிருக்குன்னு போய் கேட்டால் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இவங்க எங்கள் வீட்டோட வரணுன்ட்டு. அது நமக்கு ஒன்றும் ஓகே ஆகாது. நான் ஒருத்திக்கு இருந்துட்டு என்னத்தம் ஆயிடுறது சொல்லு பார்ப்போம். இருக்கிற வரைக்கும் என் கூட சேர்ந்துருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாவான்னு கூப்பிடுதுங்க. என்ன பண்ணுறது? இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சுங்க. நான் வச்சிருக்கிறது ஒரே பையன், அவனையும் வீட்டோட மாப்பிள்ளையை அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுறது சொல்ல பார்ப்போம். சரி கவலைப்படாத. சரி விடு பங்கஜம், என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் பொண்ணு கிடச்சிரும். நமக்கு வயசாகிட்டே போதா, ஒவ்வொரு வேலையும் செய்ய முடியாதனால இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி மல்லிகா, சரி நான் போயிட்டு வரேன். நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க சரியா? சரி பங்கஜம். சரி மல்லிகா, அப்புறம் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். சரி உங்கள் பேர்த்து எங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? இப்போதைக்கு இருக்குதாம்மா அந்த ஐடியா. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கன்னா ஒரு இடத்துல அமைஞ்சதுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம்மா, இது சொல்கிறதும் சரிதான். பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என் பொண்ணு கூட நேற்று வந்தா. அவள் கூட ஏதோ ஒரு இடத்துல பக்கத்தில் கேட்டுட்ருக்காங்கம்மான்னா. என்னன்னு தெரில. எந்த இடம் நல்ல இடம் விசாரித்து கொடுக்க வேண்டியதான். ஓ அப்படியா? சரி மல்லிகா. இவ்வளோ தூரம் பொண்ணு கலைஞ்சிட்டேன், எங்கேயும் பொண்ணு கிடைக்கல.
உங்கள் பேத்தியாவது கேட்கலாம்னு பார்த்தேன். கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. ஒரு வார்த்தை சரி நம்ம மனசில் பட்டது சொல்லிவிடுவோமே. பேத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் என்னென்னு பேசிவிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. பொண்ணோட அப்பா கிட்ட பேசுங்க. பேசிட்டு என்னென்னு முடிவு சொல்லுங்கள். சரிண்ணா, சரி வீட்டில் கலந்து பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம்மா, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறம் என்னன்னு பார்த்து சொல்கிறோம்மா உங்களுக்கு. சரிம்மா, சரி போயிட்டு வரேன். அத்தை என்ன திடுதுப்புனா உங்கள் பையனுக்கு வந்து கேட்குறாங்க? தெரிலம்மா, அவளும் நிறைய இடத்துல அலைஞ்சிட்டா, எங்கேயும் கிடைக்கல போல. சரி அதனால தான் கேட்குறா. சரி பார்ப்போமே, நம்ம வீட்டில் பையன்கிட்ட பேசுவோம். அது இல்லாமல் நான் நாத்தனார் ஒரு இடம் சொல்லிட்டு இருந்தா. சரி எங்கே நல்ல இடம்னு பார்த்து கொடுக்க வேண்டியதாம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்கள் பையனுக்கு கொடுக்கலாமா. இவன் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால தான் கல்யாணம் பண்ணதும் லேட்டு, குழந்த பிறந்ததும் லேட்டு. அதுதான், மற்றபடி ரொம்ப நல்லதாம்மா. ஏன்னா என் கூட படித்தது தான். இன்னும் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணவும் தான் கொஞ்சம் சின்ன வயசில் பையன் இருக்க மாதிரி இருக்குது. யோசிச்சிருப்பா, சரி நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்தாலே இவ பேத்தி எப்படி கேட்குறதுன்ட்டு. அப்புறம் அலைஞ்சு பார்த்தா முடியாத பட்சத்துக்கு கேட்குறான்னு நினைக்கிறேம்மா. சரி நம்ம வீட்டில் கலந்து பேசிட்டு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நல்லாவே இவங்க வீட்டுக்காரங்களும் நல்லாதாம்மா. கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பான்னு தான் நினைக்கிறேன். சரி ஒரு வார்த்தை நம்ம பையன்கிட்ட கேட்டுப்போமே, கேட்டு என்னன்ட்டு ஒரு நல்ல செய்தியாக அவகிட்ட சொல்லிடுவோம். சரியா? இப்போ கலந்து பேசிட்டு அவகிட்ட ஒரு முடிவு சொல்லிட்டு அவள் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஒரே பையன்தான். நல்லா பெரிய வீடெலாம் கட்டி வச்சுருக்கான், நல்லா வசதியெலாம் இருக்குது. கொடுத்தா பேத்தியை நல்ல முறையாக பார்த்துப்பாம்மா. அது அடிக்கடி வந்து பேசுவாளா தெரியும், அதனால தான் கேட்குறா. சரி பார்ப்போம் என்னன்ட்டு. பையனும் நல்லா அழகாக இருப்பாம்மா, நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா கொடுக்கலாம் தான். ஏன்னா நமக்கு அப்போலேருந்து தெரிஞ்சுன்றதுனால நல்லா கேரண்டியாக கொடுக்கலாம். பார்ப்போம் என்ன சொல்கிறேன்ட்டு பையன். சரிங்க அத்தை, சரி உங்ககிட்ட என்னன்ட்டு பேசிட்டு அவகிட்டயே பேசிட்டு அவளுக்கு சரியான்னு பார்த்துட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா நாத்தனார் சொன்ன இடத்துல விசாரிச்சு பார்க்கலாம் தான். சரிங்களா? சரிம்மா, சரி.